வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படம் கதை இயக்கம் சங்கர் அவர்களோட கதை இயக்கத்தில் வசனம் பார்த்துக்கிட்டோன்னா சுஜாதா அவர்களோட வசனத்தில், ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா சங்கர் அண்டு மாதேஷ் அவர்களோட ப்ரொடியூஸில், இசை பார்த்துக்கிட்டோன்னா ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையில், சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டோன்னா கேவி ஆனந்த் அவர்களோட சினிமோட்டோகிராஃபியில், எடிட்டிங் பார்த்துக்கிட்டோன்னா லெலின் மற்றும் விடி விஜயன் அவர்களோட எடிட்டிங்கில், அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, வடிவேலு, ரகுவரன், மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்து நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1999 வருஷம் 171 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த முதல்வன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மனுஷன், தனி மனுஷன் சிஎம் ஆனால் என்ன நடக்கும், ஒரு பாமர மனுஷன், ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வர மனுஷன், மிடில் கிளாஸ்லேருந்து வர ஒரு மனுஷன் முதல்வன் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்து. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும். ரகுவரனுக்கும் நம்ம அர்ஜுனுக்கும் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும். அந்த சீனு இன்றைக்கி வரைக்குமே பார்த்துக்கிட்டோன்னா அனைவராலும் பாராட்டப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டு வர ஒரே ஒரு சீனாக அந்த ஒரு சீன் மட்டும்தான். அந்த சீனை பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக எடுத்துருப்பா அப்படி நம்ம இயக்குனர் சங்கர் சார். ஏன்னா ஒரு டிவியில் இருக்க ஒரு தொகுப்பாளர் எதிரில் நிற்கிற ஒரு சிஎம்மாகவே இருந்தாலும் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா மடக்கி கேள்வி கேட்கலாம், எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஆதாரத்தோடு பார்த்துக்கிட்டோன்னா புள்ளி ஊத்தோடு பார்த்துக்கிட்டோன்னா ஒருத்தனை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்துக்கிட்டோன்னா இந்த சீன் பார்த்துக்கிட்டோன்னா இன்றளவும் பார்த்துக்கிட்டோன்னா பேசப்பட்டுக்கிட்டு வர ஒரு சீன். அதுபோக நம்ம அர்ஜுன் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டிவியில் பார்த்துக்கிட்டோன்னா ஆங்கர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டோன்னா ஆங்கர் ஒர்க் பண்ணும்போது நம்ம ரகுவரன் பார்த்தோம் சிஎம்மாக இருக்கா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டோன்னா சிஎம்மாக இருந்துக்கிட்டு ஊருக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டோன்னா ஊருக்கு நல்லதாக பண்ணும்போது ஒரு ஊருக்கு வேலை செய்ய பார்க்கும்போது அங்கே போய் மனிஷா கொய்ராலா பார்க்குறா. அப்படி மனிஷா கொய்ராலா பார்த்தோன்னே கண்டதும் காதலில் விழுந்துட்டா. அப்படி கண்டதும் காதலில் விழுந்துட்டு அதான் பார்த்தாங்க அப்பாட அவங்க அப்பாட கேட்டு வச்ச உடனே நான் பார்த்துக்கிட்டேன்னா கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறேன் பட்டினா என் பொண்ணு தருவேன், மற்றவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன் சொன்ன உடனே இவர் கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்துக்கிட்டா படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கும் போது பார்த்துக்கிட்டா ஊருக்குள்ள பார்த்துக்கிட்டா ஒரு பந்தி நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை அன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடக்க சொல்லும் போது ஃபோன் மினிஸ்டர் பார்த்துக்கிட்டா முதல்வர் பார்த்துக்கிட்டோன்னா அதெல்லாம் வேணாம், பண்ண வேணாம், அதில் இருக்கவங்க எங்கள் பேர் ஜாதி கட்சாங்க, எங்கள் ஜாதிக்காரங்க வச்சக்காரங்க ஜாதி ஓட்டு போய் அந்த ஓட்டு போயிடுன்னு சொல்கிறதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி அந்த இன்டர்வியூவில் பார்த்துக்கிட்டோன்னா கேட்கும்போது இதெல்லாம் பார்த்தா கேட்குறது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டப்பிங் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதில் நான் கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொன்ன உடனே ஒரு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குற. அப்படி தம்பி எல்லாமே கேள்வி கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வழி என்னென்னு. இவ்வளோ கேள்வி கேட்குற நீ ஒரு நாள் என்னோடய இடத்துல நீ சிஎம்மாக இருந்து பாரு, அப்போ தெரியும் என்னோடய இது என்ன, என்னோடய கஷ்டம் என்னென்னு அப்படின்னு சொன்ன உடனே இது சாத்தியம்னா நானும் சாத்தியம் சார், ஒரு நாள் முதல்வர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முதல்வர் பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் அவர் பண்ண நல்லது எல்லாமே பார்த்துக்கிட்டா மக்களுக்கு பிடிச்சி போய் அடுத்து பார்த்துக்கிட்டா அடுத்த ஒரு எலெக்ஷனில் அவரே பார்த்துக்கிட்டா சிஎம் ஆகிறதுக்கு பல கட்சிகள் போட்டி போடுது. அப்படி போட்டி போட்டாலும் நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மணிவன் பார்த்துக்கிட்டா எப்போ கவர்மெண்ட்டே உனக்கு வருதுன்னு சொல்லும்போது நீ என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எப்போ இதெல்லாம் என்ன இதில் பண்ணாயம் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்கிட்டா கடைசியில் சிஎம் ஆனாரா ஆகலையா, என்ன நடந்துச்சு, ரகுவரனுக்கு ஊருக்கு நடந்த கிளாஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. நமக்கு இந்த கதையை நினைக்கும் போதே பார்த்துக்கிட்டோன்னா பரவாயில்ல நல்லா இருக்குது, கற்பனையில் நினைக்கிற ஒன்று படமாக எடுத்துக்காங்களே அப்படி நினைக்க தோணும். ஏன்னா சங்கர் சார் மட்டும்னா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டா நினைக்க முடியும். சங்கர் சார் படத்தில் அனைத்துமே நடக்கும். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டோன்னா ரோபோவே நமக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஹாலிவுட் படத்தில் நடித்த ரோபோ டைனோசரவே பார்த்துக்கிட்டோன்னா தமிழ் படத்தை கொண்ட மனுஷன். அப்படிங்கும்போது கற்பனையில் நினைக்கிறத கொண்டாட மாட்டாரா, கொண்டு வந்த அப்படி படத்தை எடுத்த அப்படி விட்ட அப்படி. இந்த படத்தில் அர்ஜுன்
அவர் அர்ஜுனும் ஒரு சேர 2வது படம் இது. இதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனை கூட சேர்ந்துருப்பபடி. அதுக்கு அடுத்து இந்த படம் 2வது படம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய்காண்டி எழுதின படம். பட் விஜய் வந்து பார்த்தா அந்த சமயத்தில் நடிக்க முடியாத காரணத்தால் அர்ஜுனுக்கு போச்சு. அர்ஜுன் படத்தை சூப்பராக நடிச்சுப்பாப்படி. அர்ஜுன் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்படி. தமிழரசு புகழ் அப்படிங்கிற கேரக்டர்லேயே வந்து பார்த்தா புகழேந்திங்கிற கேரக்டர்லேயே வந்து பார்த்தா வாழ்ந்துருப்பாப்படி. அவர் சூப்பராக அந்த கேரக்டர் வந்து பார்த்தோன்னா அவர் கொடுக்கப்பட்ட இவரோட சூப்பராக செம்மையாக பண்ணியிருப்பாப்படி. மனிஷா கொய்ராலா, தொப்புலாம், குஞ்சாயி அந்த மாதிரி கேரக்டர் வச்சுருப்பாங்க. இந்த படத்துக்கு தேவையான ஹீரோயின் ரோலை அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா தேவையான இடத்துல தேவைக்கு அதிகமாக இல்லாமல் தேவைக்கு கம்மியாக இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்க ரோல் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மணிவண்ணன் பார்த்துக்கிட்டனா ரகுவரன் கூடயே இருந்துக்கிட்டு ரகுவரனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு மணிவண்ணன் அர்ஜுனுக்காண்டி உதவ கேரக்டர் நடிச்சிருப்பாப்படி. வடிவேலு இடுப்பில் தொட்டால் வந்து பார்த்துக்கிட்டனா கத்துற வீக்னஸ் இருக்கும், போடா பண்ணிங்கிற வீக்னஸ் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கிட்டனா காமெடி ரோலில் வந்து பார்த்தா சிறப்பாக பண்ணியிருப்பாப்படி, சூப்பராக பண்ணியிருப்பாப்படி. அவரும் வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மீம் டெம்பிள்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வரும். அது அருமையாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு அர்ஜுன் முக்கியமோ, அர்ஜுனோட ஒரு படி மேலே தான் நம்ம ரகுவரன் சார் இந்த படத்தில் வில்லனாக மாட்டியிருப்பாப்படி. அவர் சொல்கிற மாதிரி என்னை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரோல் வந்து பார்த்து இந்த படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா வில்லன் ரோலை அற்புதமாக பண்ணியிருப்பாப்படி, சூப்பராக பண்ணியிருப்பாப்படி. இவரை மீறி இந்த கேரக்டருக்கு யாருமே வந்து பார்த்துக்கிட்டனா 100% ஹானஸ் கொடுத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா வில்லனி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாப்படி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வர பாடல்கள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஒளிப்பதிவும் சூப்பராக இருக்கும். பின்னணி இசையிலும் பார்த்துக்கிட்டனா ஏ ரகுமான் படத்துக்கு தேவையானதாக பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாப்படி. எல்லாத்துக்கும் மேலே கிளைமேக்ஸில் புகார் பெட்டியில் புகார் உழுவாமல் பூ உழுவுற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாப்படி. இன்றைக்கி எங்கே நடக்கிற மாதிரி தெரியல, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு இந்த சேனலை நீங்கள் வந்து பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கக்கூடும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு முன்னோட்டம் அல்லது திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது நன்றி, வணக்கம்.